ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆரோக்கியமான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லைங்க, சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு நெய் சேர்த்து சாப்பிடும்போதும் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை 1 நிமிஷம் மட்டும் நான் வறுத்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பருப்பு வறுத்துட்ருக்கும் போதே இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த மல்லியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. அந்த மல்லியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு வந்து கடைசியில் தான் சேர்த்தணும். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மிளகு சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்திட்டு 10 பல் பூண்டை வந்து தோலோடு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தோல் எடுத்துட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை வந்து பச்சை வாசனை போக நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பூண்டோட தோல் வந்து நல்லா சுருங்க வதங்கி வரணும். மிளகாயும் நல்லா வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் வந்து 2 கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலையோட பச்சை மணம் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணுங்க. அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப மொறுமொறுன்னு வதக்கிடக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணுங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். வேர்க்கடலையோட பூண்டு சேர்த்து நம்ம அரைக்கும் போது எண்ணெய் விட்டு வரும். அதனால் பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணிட வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இட்லி தோசை கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாங்க. சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கருவேப்பிலை பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.